எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் ராஜ் மோகன் பேசுகிறேங்க. STC 30 எடுத்தோடனே ஒரு வாரம் கழித்து உங்கள் ஆர்கன் எல்லாமே நல்லா வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். அதே நேரத்தில் உடம்புல இருந்த டாக்ஸின் அழுக்கு எல்லாத்தையும் வெளியாக்கும். அதெல்லாம் ஆர்கன்லேருந்து ரத்தத்துக்கு வந்துடும். ஸோ ரத்தத்துலேருந்து பிறகு கிட்னிக்கு போய் வெளியாகணும். ஸோ ரொம்ப பேரோட கிட்னி சரியான நிலையில் ரொம்ப அழுக்கோடு அடைச்சிட்டு கிடக்குது. இதை சுத்தம் பண்ணிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் சீக்கிரம் கிடைக்கும். நான் ரொம்ப பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறனால ஒரு சுலபமான ஒரு ரெமெடி கொடுக்குறேன், சொல்யூஷன் கொடுக்குறேன். அதாவது வெள்ளை முள்ளங்கி, உங்களுக்கு தெரியும், சீன முள்ளங்கின்னு சொல்லுவாங்க. அது 2 எடுத்துங்க. கம்பத்து முள்ளங்கி பாய்க்காதீங்க. கம்பத்து முள்ளங்கி பாய்ச்சிங்கன்னா வயிறு எரியும். சீன முள்ளங்கி சொல்லுவாங்களா, அது 2 பெருசு எடுத்துங்க. அதை எடுத்து தோலெல்லாம் சுரண்டிட்டு அதை ஜூஸரில் போட்டு ஜூஸ் எடுத்துருங்க. ஜூஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஜூஸில் ஒரு கிட்ட ஒரு 2 கிளாஸ் வரும். தேன் 2 கரண்டி போட்டு நல்லா கலக்கிடுங்க. தேன் எந்த தேன் இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் விற்கிற தேனை பாய்ங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. ஸோ நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா 2 ஹவர் கழித்து நீங்கள் பசியார முடிஞ்சு 2 ஹவர் கழித்து நீங்கள் குடிங்க. அதுக்கு முன்னுக்கு நீங்கள் அந்த தேனில் ஊற வச்சிங்க தானே, ஊற வச்சுட்டு குடிக்கிற டைமில் ஒரு கிளாஸ் கொதிக்கிற தண்ணி உள்ளுக்கு ஊற்றுங்க. அப்போனா ஸ்வாம் ஆகிடும். ஸ்வாம் ஆனோடனே அதுக்கு பிறகு தான் நீங்கள் பசியார பிறகு 2 ஹவர் கழித்து குடிங்க. குடிச்சிங்கன்னா குடித்து முடிஞ்சோடனே ஒரு ஹவருக்கு எந்த சாப்பாடும் தண்ணி எடுக்காதீங்க. பச்சை தண்ணி குடிக்கலாம், ஆனால் சாப்பாடு எடுக்காதீங்க. 1 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இதனால் உங்களுக்கு சிறுநீர் எல்லாம் வெள்ளை வெள்ளையாக வரும், அழுக்கெல்லாம் வெளியாகிடும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஜூஸர் இல்லை. சரி, நீங்கள் பிளெண்டர் பாய்க்கலாம். எல்லாத்தையும் வெட்டி போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு நல்லா துணியை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு தேனை ஊற்றி 2 கரண்டி நல்லா கலக்கிட்டு நல்லா ஊற வைங்க. அதுக்கு பிறகு தான் 2 ஹவர் கழித்து பசியார பிறகு நீங்கள் குடிக்கணும். சரிங்களா? இதை நல்லா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட ரத்தம் நல்லா சீராக அழுக்கு இல்லாமல் இருக்கும். இது வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் குடிக்கணும். அப்போனா 3 வாரம் நீங்கள் குடிக்கணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி. இந்த வாரம் குடிச்சிட்டிங்கன்னா அடுத்த வாரம் குடிக்கணும், இன்னொரு வாரம். 3 வாரம் குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கிட்னியும் லிவரும் எல்லாம் அழுக்கும் வெளியாக்கிட்டு உங்கள் ரத்தத்தின் அழுக்கெல்லாம் சுத்தமாகிடுச்சுன்னா உங்கள் உடம்பு சீக்கிரம் நல்லாகும். அதுதான் முக்கியம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுங்க. அதே நேரத்தில் நான் 2வது குறிப்பு, 2 காதும் பிடிச்சிக்கிட்டு நல்லா நடுவில் பிடிச்சிட்டு மேலே கீழே இழுக்கணும். அது நான் 2வது குறிப்பில் இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த முள்ளங்கி ஜூஸ் நினைக்கிறேன் நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்க. புரியுதுன்னா திருப்பியும் போட்டு கேளுங்க, உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? புரியுதுன்னா திருப்பி என்ன கேளுங்க. நன்றி, வணக்கம்.